عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, இந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு ஹயாத்தன் தொய்யிபா, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அதற்குண்டான நற்கூலிகளும் இந்த உலகத்தில் கிடைக்கும் என்று நாம் ஆரம்பமாக ஓதிய வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. மனநிறைவான வாழ்க்கை, மன சந்தோஷமான வாழ்க்கை ஒரு மனிதருக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் ஒரு 5 விஷயங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்லித் தர்றாங்க. அந்த 5 விஷயங்களில் முதன்மையாக சொல்லக்கூடியது ஈமான். இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து ரட்சிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை நம்பிக்கை கொண்டு வாழ்வது, அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஏற்று ஈமான் கொண்டு வாழ்வது, அந்த ஈமான் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மற்றவர்களை விட
நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் என்று பெருமக்கள் சொல்லித் தருவாங்க. இந்த உலகத்தில் நிறைவான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு அமான் என்று சொல்லக்கூடிய நிம்மதி, பாதுகாப்பான நிலைப்பாடுகளுடன் வாழக்கூடிய நிலை. உலகத்தில் சில பகுதிகளை எல்லாம் பார்க்கிறோம், நித்தம் இன்று உயிர் வாழ்வது கடினம் என்ற நிலையில் வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள், எத்தனையோ பகுதிகளில். எப்பொழுது ராக்கெட் வந்து அடிக்கும், நம்ம பகுதியை தாக்கும், நம்ம பகுதியில் எப்பொழுது குண்டு மலைகள் பொழியும் என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள்? நிம்மதியற்று வாழக்கூடிய நிலைகள் எல்லாம் உலகத்தில் பார்க்கிறோம். பலஸ்தீன் போன்ற பகுதிகளில், காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் நித்தம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அவர்களை பற்றி சித்தரிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் இன்று திரைப்படங்கள் மூலமாக அநியாயமாக சித்தரிக்கப்படுகிறார்கள். தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தியாகம் செய்த பெருமக்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக அவர்கள் அவருடைய குடும்பத்தார்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அச்சமற்ற நிலையினுடன் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நிம்மதியாக, நமக்கு எந்த நெருக்கடிகளும் இல்லாம நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறோம், நிம்மதியா வியாபாரம் செய்கிறோம், குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மனநிறைவான வாழ்விற்கு, சந்தோஷமான வாழ்விற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அருமையான பெருமக்களே, அடுத்து மூணாவது சொல்லுவாங்க முஆஃபாத்துல் அபுதான், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமே இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கே அவன் பிரியப்பட மாட்டான். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்காது. அந்த நோயினால், ஆரோக்கியமின்மையினால் ஏற்படக்கூடிய சிரமமும் கஷ்டமும் அவனை ஒவ்வொரு நாளும் அவனை சாகடித்துக் கொண்டிருக்கும். ஒரு நாளுக்கு முன்பாக ஹாஸ்பிட்டலில் நடந்த நிகழ்வு கூட, அந்த அசம்பாவிதத்தை செய்து அந்த பையன், அவனுடைய குடும்பத்தார்கள் சொன்ன நிலை கூட ஆரோக்கியமற்ற நிலையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். தன்னுடைய தாய் புற்றுநோயினால் அவதிப்படக்கூடிய அந்த நிலை, மூச்சு விடாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, 6 மாதத்திற்கு முன்பு தந்தை இழந்த நிலை, இதெல்லாம் அவனை தாங்கிக் கொள்ளாத ஒரு நிலையை, ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்திவிட்டது. அருமையானவர்களே, இந்த ஆரோக்கியமின்மை அதை எதிலும் ஏதோ ஒரு விஷயத்தில், ஆபத்தான விஷயத்தில் கூட போய் விட்டு விடுகிறது என்பதுதான் அந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தரக்கூடியது. இப்படி ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறும் என்றால் அவனுடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும். அதே போல இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான போதுமான வாழ்வாதாரம், ரிஸ்க், அதுவும் வேண்டும். உண்பதற்கே உணவு இல்லாமல் வாழக்கூடியவர்கள், அவர்கள் எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும்? நம்முடைய மனநிறைவான வாழ்க்கைக்கு தகுந்தாற் போன வாழ்வாதாரம், ரிஸ்க் நமக்கு கிடைக்கப்பட்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். 5வது, அல்லாஹ் எதை நமக்கு வழங்கியிருக்கிறானோ
அதை நாம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு மன நிறைவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்த மன நிறைவுகள் மக்களுக்கு மத்தியில் மிக 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 குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி சம்பாதிக்கலாம், அது எந்த வழியில் இருந்தாலும் பரவாயில்லை, பணம் மட்டும் தான் கையிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் இன்று எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனநிறைவான வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை? அல்லாஹ் கொடுத்தது நமக்கு போதுமானது என்ற மனநிறைவு நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, இப்படி சந்தோஷமான வாழ்க்கைக்கு 5 விஷயங்களை பெருமக்கள் சொல்லி காட்டினாங்க. ஒன்று ஈமான், 2வது அமான் என்ற நிம்மதி பாதுகாப்பு, 3வது மஆரிஃபு ஃபில் அப்தான் ஆரோக்கியமான வாழ்க்கை, 4வது போதுமான ரிஸ்க் இருப்பது, வாழ்வாதாரம் இருப்பது, 5வது அல்லாஹ் எதை நமக்கு தந்திருக்கிறானோ அது போதுமானது என்ற மனநிறைவு ஏற்படும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரார். இந்த 5ஐயும் நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த 5ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உருவாக்கி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கப்பெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமிரன் ஃபீ சிர்பிஹி முஆஃபா ஃபீ ஜஸதிஹி இந்த கூத்தி யௌமிஹி ஃபகன்னமா ஹைஸத் லஹு துன்யா. ஒரு மனிதன் காலையில் விழிக்கிறான், காலையை அடைகிறான். அப்படி காலையை அடையக்கூடிய சமயத்தில் அவன் நிம்மதியாக அந்த காலையை அடைகிறான், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான ஆரோக்கிய சுகவீனங்களும் இல்லாமல் அவன் காலையை அடைகிறான். உடல்ல எந்த விதமான நோய் பிரச்சனைகளும் இல்லாம சந்தோஷமாக காலையை அடைகிறான். அன்றைய தினத்திற்குண்டான உணவு அவனிடம் இருக்கிறது. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்ற நிலையெல்லாம் இல்லாம காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஆரோக்கியமான நிலையிலையும் அன்றைய தினத்தினுடைய உணவு வாழ்வாதாரம் இருக்கிறது என்ற மனநிறைவுடன் அவன் காலையை அடைந்தான் என்றால் அவன் இந்த உலகத்தையே வாரி சுருட்டி பெற்றுக் கொண்டவனாக ஆகுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பனா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆரோக்கியமான நிம்மதியான நிலைப்பாடுகள், அன்றைய தினத்தினுடைய வாழ்வாதாரம் நிறைவு பெற்ற நிலையில் இருக்கும் என்றால் அது சிறந்த நாள் தான் என்று, எல்லாமே கிடைக்கப்பட்ட நாள் தான் என்று நபிகள் நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அருமையான பெருமக்களே, இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இது மன நிம்மதியாக வாழ்வதற்குண்டான நிலைப்பாடுகளை சொல்லித்தராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, கத் அஃப்லஹ, வெற்றி பெற்று விட்டார். யார் வெற்றி பெற்று விட்டார்? மன் அஸ்லம, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ, முஸ்லீமாக ஆகிவிட்டாரோ அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக ஆகிவிடுவார். ஒரு ருஸுக கஃபாஃபா, அவனுக்கு தேவையான வாழ்வாதாரங்களையும் அவன் பெற்றுக்கொண்டால், இஸ்லாத்தையும் கடைபிடிக்கப்பட்டு இஸ்லாம் மார்க்கமாக அவனுக்கு கிடைக்கப்பட்டு வாழ்வாதாரமும் முழுமையாக கிடைக்கப்பட்டால் அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவனாக ஆகிவிடுவான். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகன அல்லாஹு பிமா ஆதாஹு, அவனுக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதை கொண்டு அவன் போதுமானதா நிலையில் வாழ்ந்தான் என்றால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று அடைந்த மனிதனாக வாழுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா ஒரு மார்க்கம் நமக்கு கிடைக்கப்படுவது, 2வது வாழ்வாதாரம் கிடைக்கப்படுவது, அல்லாஹ் கொடுத்தது நமக்கு போதும் என்ற மனநிலை ஏற்பட்டு விட்டாலே அவனுடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்வாங்க. எப்படி துஆ செய்வாங்க? அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆல முஹம்மத் கஃபாஃபா, யா அல்லாஹ் இந்த முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு போதுமான ரிஸ்கை நீ ஆக்கி கொடுப்பாயாக, போதுமான ரிஸ்கை வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக, எந்த நிலையிலையும் யாரிடமும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விடாதே என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள். நம்முடைய வாழ்வாதாரம் நாம் உழைத்து சம்பாதித்தது, நம்மிடம் இருக்கக்கூடியது நமக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமே தவிர
நமக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமே தவிர பிறரும் எந்த நிலையிலும் கையேந்தி விடக்கூடாது என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை துஆ நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. அப்படின்னா வாழ்வாதாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது. அது எந்த நிலையிலும் பிறரும் கையேந்தி நிற்காத நிலையை ஏற்படுத்தி விட வேண்டும் என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்கிறாங்க. அருமையானவர்களே, ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, எனக்கு ஏதாவது ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள், பிரார்த்தனையை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு இப்படி துஆவை கற்றுக் கொடுப்பாங்க. ஸல்லில்லாஹ அல் ஆஃபியா, என்ன அருமை சிறிய தந்தையே, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பாங்க. திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் வர்றாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், எனக்கு வேற ஏதாவது துஆவை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லில்லாஹ அல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்க. ஃபித் துன்யா வல் ஆகிரா, துன்யாவிலையும் கேளுங்க, மறுமையிலும் ஆகிரத்திலையும் ஆரோக்கியமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு மனிதன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு என்ன வேண்டும்? நல்ல வாழ்வாதாரம் வேண்டும் மட்டுமல்ல, நல்ல ஆரோக்கியமும் வேண்டும். ஆரோக்கியம் இருந்தால்தான் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையான பெருமக்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நான் ஈமான் கொண்டவர்களாக வாழ்வது, அந்த ஈமானுடைய நாங்கள்லாம் ஈமான் கொண்டு தான் வாழ்றோம், மூமினாக தான் வாழ்றோம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்க அப்படின்னா நம்மிடம் ஈமான் இருக்கிறது, ஆனால் அதில் உறுதி என்பது இல்லாமல் இருக்கிறது. அதில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவாக செய்ய முடிக்காமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர்கள் நம்முடைய கடமைகளை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்து கொண்டிருக்கிறோம், மூமின்களாக வாழுகிறோம். எத்தனை பேர் நம்முடைய தொழுகையை சரியாக அதனுடைய வேளையில் தொழுகிறோம். நாம் தொழுகை என்பது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அந்த நேரத்தில் தொழுகுவதுதான், அந்த நேரத்தில் அந்த தொழுகை தொழுகுவதுதான். லுகர விட்டு அசர விட்டு மகரிப் இப்படி அல்ல, அந்தந்த நேரங்களில் அந்தந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நேரமும் குறிக்கப்பட்டு நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதுதான். நற்பெருமக்கள் எல்லாம் தொழுகையை உடைய நேரங்களை வைத்து தன்னுடைய பயணங்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். சாஹிபு தரத்தீபாக ஒருவேளை தொழுகை கூட அல்லாஹ் இல்லாமல் தொழுகக்கூடிய எத்தனையோ பெருமக்கள் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் பார்த்தால் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நாமும் துஆ செய்து கொள்ள வேண்டும். நாம் ஈமான் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் மீது நம்பிக்கை குறைந்து விடுகிறது. நம்மிடம் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நாம் குறைவு வைத்து விடுகிறோமே. நாம் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது அவர்களுக்கு ஒரு நெருக்கடி, கவலை, பிரச்சனை ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க? அல்லது தன்னுடைய தோழர்களுக்கு, சஹாபா பெருமக்களுக்கு ஒரு நெருக்கடி, கஷ்டம், பிரச்சனை ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டாலோ, ஒரு நெருக்கடி ஏற்பட்டாலோ, அல்லது சஹாபா பெருமக்களுக்கு கவலையோ நெருக்கடிகளோ ஏற்பட்டாலோ இந்த துஆவை கற்றுக் கொடுப்பாங்க. அவர்களுக்கு ஏற்பட்டால் இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக் கொள்வார்கள். அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் இந்த துஆவை செய்தோம் என்றால் நம்முடைய கவலைகள் நீங்கும், அல்லாஹ் நீக்குவான். முழு நம்பிக்கை வேண்டும் நமக்கு. அப்படி முழு நம்பிக்கையுடன் ஒரு காரியத்தை நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் நம்முடைய காரியங்களை எல்லாம்.
அருமையான பெருமக்களே, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அபு சுஃபியானுடைய அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல தன்னுடைய மகளை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் திருமணம் முடிக்கிறதுக்கு கேட்கிறான். ரொம்ப கொடுமையானவன், கொடூரமான ஆளு. சொன்னது நடக்கலைன்னா எதையும் செய்வான் அவன். உங்களுடைய மகளை எங்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான் ஹஜ்ஜாஜ். அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் திருமணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு மனம் இல்லை. மகள்கிட்ட போய் கேட்குறாங்க. மகளும் அம்மா நான் வாழ்றதுக்கு விரும்பல ஹஜ்ஜாஜோட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களும் வாழ்வதற்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி அந்த பெண்ணும் சொல்லுகிறார். இவனுடைய நெருக்கடி தாங்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறாங்க. தன்னுடைய அருமை மகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கடியும் கவலையும் ஏற்பட்டால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அருமை மகளே, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் உனக்கு பிடிக்காத வாழ்க்கை உனக்கு ஏற்பட்டு விட்டது, வேறு வழி இல்லை, இந்த துஆவை நீ ஓதிக்கொள், இந்த துஆவை நீ ஓதிக்கொள் என்று அருமை மகளுக்கு அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். திருமணம் முடித்தும் அவனால் ஹஜ்ஜாஜால் அந்த திருமகளை நெருங்க கூட முடியவில்லை. அல்லாஹ்வுடைய ஆற்றலுங்க அது. அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது, அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கும் பொழுது, அல்லாஹ் மீது முழுமையாக பொறுப்பை சாட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி அவனுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், ஆனால் அதில் முழு நம்பிக்கை வேண்டும் நமக்கு. அந்த நம்பிக்கை பெருமக்களுக்கு இருந்ததனால் அவர்கள் அதை கடைபிடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததை கடைபிடித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் பிரகாசமாக ஆகியது. அவர்கள் பிரச்சனையிலிருந்து, அவர்களுடைய நெருக்கடியிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இப்படி அழுத்தமான நம்பிக்கை அல்லாஹ் மீது வேண்டும் நமக்கு. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே இப்படி ஒரு வசனத்தை சொல்லி தருவான். குர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. குர்ஆனுடைய வசனம் இது. இப்படி ஒரு துஆவை அல்லாஹ் சொல்லி தருகிறான். இந்த வசனம் எப்பொழுது இறக்கப்பட்டது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சமயத்தில் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இது அவர்களுக்கு இறக்கி வைத்த வசனம் மட்டுமல்ல, நமக்கும் தான் அழகான துஆ இது. எல்லா நிலைகளிலும் ஓதிக்கொள்ளக்கூடிய துஆ, எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு துணை நிற்கக்கூடிய துஆ. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்பொழுது இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி அவர்கள் ஓதிக்கொண்டார்களோ, அந்த துஆவினுடைய பரக்கத்தினால் அவருடைய வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஆகியதோ, மதீனா எப்படி வெற்றி கொள்ளப்பட்டதோ, இன்று வரையும் இஸ்லாம் எப்படி ஸ்ட்ராங்கா தலைத்து நிற்கிறதோ, இது இஸ்லாத்திற்கு வெற்றி தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வெற்றி தானே. அது அந்த வெற்றி நமக்கும் கிடைக்கப்படும். அருமையான பெருமக்களை நாமும் ஓதிக்கொண்டார். ஆனா அழுத்தமான நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். அழுத்தமான நம்பிக்கையுடன் நாம் ஓத வேண்டும். நம்ம வெளியே போறோம், வர்றோம், போகக்கூடிய சமயத்துல, வரக்கூடிய சமயத்துல, வெளியூர் போறோம், ட்ரெயின்ல ஏறோம், இறங்குறோம், ஏறக்கூடிய சமயத்துல, இறங்கக்கூடிய சமயத்துல, கடைக்கு போறோம், கடைக்கு போயிட்டு திரும்பி வரோம், வியாபாரத்துக்கு போறோம், வியாபாரத்துக்கு போயிட்டு திரும்பி வரோம், எல்லா நிலைகளிலும் இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். ரப்பே, நான் வெளியாகிறேன், கண்ணியமான நிலையும் திருப்தியான நிலையும் எனக்கு இந்த வெளியேற்றங்களை ஆக்கி வைப்பாயாக. ரப்பே, நான் வெளியே சென்று விட்டு நான் உள்ளே நுழைகிறேன், நான் உள்ளே நுழைவதை எனக்கு கண்ணியமான உள்நுழைதலாகவும் திருப்திகரமான உள்நுழைதலாகவும் எனக்கு ஆக்கி வைப்பாயாக. எல்லா இடத்திலையும் ஒதுக்கலாமே, எல்லா இடத்திலையும் நாம் ஒதுக்கொள்ளலாமே. உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போறோம்,
ஓதிட்டு போலாமே. ரப்பே, உன் திருப்பெயரை கொண்டு நான் வெளியே மருத்துவமனைக்கு நோயாளியாக செல்கிறேன், எனக்கு கண்ணியமான நிலையை வெளியேற்றதில் ஆக்கி தருவாயாக, திருப்திகரமானதாக ஆக்கி தருவாயாக. என்ன வந்துருச்சு? எல்லா இடத்திலையும் மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது, ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா இடத்திலையும் மோதிக்கொள்ளலாமே. இப்படி அழகான துஆக்களை எல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அது முழு நம்பிக்கையுடன் அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அந்த துஆக்கள் எல்லாம், அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நமக்கு வெற்றிக்கான உறுதுணையாக அமையும். பெருமக்களே, ஹதீஸ்ல இப்படி வருது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அழகான தஸ்பீஹ். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். யார் ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதுறாரோ 1,00,000 பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ் வருது, கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று யார் 100 விடுத்தும் ஒரு நாளைக்கு ஓதுகிறாரோ கடலினுடைய நுரை எவ்வளவு இருக்கு, அந்த அளவுக்கு பாவம் இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இதே போன்ற தஸ்பீஹாத்துகளை அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் ஓதக்கூடிய சமயத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார். அருமையான பெருமக்களே, அதே போல நிம்மதியான வாழ்க்கைக்கு ஈமான் முழு நம்பிக்கை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் நமக்கு உறவு என்ற உறவு முறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். தாய், தந்தை, மகன், பிள்ளை, மனைவி, இப்படி உறவுகளை, சித்தப்பா, பெரியப்பா, அக்கா, தங்கை, இப்படி உறவு முறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த உறவு முறைகளை நாம் அரவணைத்து செல்ல வேண்டும். இதன் மூலமாகவும் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். உறவு என்பதை நானோ நீங்களோ முடிவு செய்ததல்ல. உங்களுடைய தந்தையை நீங்கள் முடிவு செய்ய முடியுமா? என்னுடைய தந்தையை நான் முடிவு செய்ய முடியுமா? அல்லது என்னுடைய பிள்ளையை நான் முடிவு செய்ய முடியுமா? அல்லது உங்களுடைய பிள்ளையை நீங்கள் முடிவு செய்ய முடியுமா? யாரு உங்களுக்கு பிள்ளையாக? ரப்பு தான் உங்களுக்கு இந்த உயிரை உங்களுக்கு பிள்ளையாக கொடுத்தான். அப்படிதானே? என் பிள்ளைன்னா இப்படிதான் இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ண முடியுமா? இல்லையே. உறவு என்பதை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது. பெற்றோர்களை அல்லாஹ் உங்களுக்கு பெற்றோர்களாக கொடுத்தான். அந்த பெற்றோர்களை நீங்கள் எவ்வளவு கவனிக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டாட வேண்டும். நீங்கள் பெற்றோர் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் பெற்றோர்கள் இல்லாத அந்த கஷ்டங்களும் சிரமங்களும். இருக்கும் பொழுது தெரியாது, இருக்கும் பொழுது அதனுடைய அருமை தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயதில் தன்னுடைய தாயை இழந்தார்கள். 6 வயசுல முகம் எப்படி இருக்கும் கூட தெரியாது பிற்காலத்தில். அப்படிதானே? 6 வயசுல இழந்த முகம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஹஜ் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜின் பொழுது மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி சென்றாங்க. மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் அன்னை ஆமீனாவுடைய அடக்க ஸ்தலம் இருக்கிறது. அங்கு உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது 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 உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுத்தி இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் எல்லாம் அவர்களும் சேர்ந்து அழுதார்கள். தான் அழுதது மட்டுமல்ல, பக்காவுன் அபுகா ஹவுலஹு, சுத்தி இருக்கக்கூடியவர்களையும் அழுக வைத்தார்கள். தன்னுடைய தாயை நினைத்து, தன்னுடைய தாயுடைய இழப்பை நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுததாக பெருமக்கள் சொல்லித்தரார். அப்படி தாய் தந்தை நமக்கு இருப்பார்கள் என்றால் எந்த நிலையிலும் அவர்கள் உதாசீனப்படுத்திட வேண்டாம். அவர்களை எந்த நிலையிலையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். அவர்களுக்குண்டான கண்ணியம், அவர்களுக்குண்டான மரியாதை, அவர்களுக்குண்டான உயர்வுகளை நாம் கொடுத்தாக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் நாம் உபகாரம் செய்ய முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, அந்த வகையிலெல்லாம்
எப்படியெல்லாம் அவர்களுக்கு நாம் உதவியும் உபகாரம் நாம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சீரானதாகவும் சிறப்பானதாகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் அமையும். எத்தனை பேர் தாய் தந்தையை வச்சுக்கிட்டு அதாப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எப்போ அவங்க மௌத்தாகுவாங்க, நல்லா சீக்கிரம் மௌத்தாக்கிருந்து கேட்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும். நமக்கு பெற்றோர்கள் இருந்தால் உதவி செய்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு எந்த தொந்தரவுகளும் கொடுக்காமல் வாழ வேண்டும். பெருசுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்றோம். அந்த பெருசு இல்லாட்டி நீ இல்லை. உதாசீனமான வார்த்தைகள், அது பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அவர்களை வார்த்தைகளால் கூட நீ தொந்தரவு செய்யக்கூடாது. பேசாத அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. உனக்கு பிடிக்காத வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து வந்தா நீங்க நடந்து போயிடணும், வெளியே போயிடணும். பேச்சை நிறுத்துன்னு சொல்லக்கூடாது, பேசாதன்னு சொல்லக்கூடாது. பெற்றோர்களை பார்த்து உனக்கு பிடிக்காம இருக்க நீ வெளியே போயிடு. உனக்கு என்ன வந்துருச்சு? அல்லாஹ் நீ பேசாதன்னு சொல்லி தந்தையும் தாயையும் நாம் எதிர்த்து பேசிவிட்டோம் என்றால் அல்லாஹ் கொடுத்த நாம் பாவம் மன்னிப்பு தேடணும். அவங்கள்ட்டையும் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லணும். பெற்றோர்கள் அவர் உயர்வானர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த தொந்தரவுகளையும் உதவி செய்வது மட்டுமல்ல, தொந்தரவுகளும் செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இத்ஹாலு சுரூர், மகிழ்ச்சியாக அவர்களை வைத்துக் கொள்வது. அல்லாஹ் சொல்வான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் அழைங்க. ரொம்ப கண்ணியமான ரெஸ்பெக்டான வார்த்தைகளை சொல்லி அவங்களை அழைங்க. பெற்றோர்களை சி போ வா அப்படின்லாம் சொல்லாத, அப்படி சொல்றான் அல்லாஹ். அதே போல அவர்களுக்காக நீ துஆ செய்யணும். எப்பொழுது துஆ செய்தாலும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் அந்த துஆவில் பங்களிப்புகள் வேண்டும். ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, பெற்றோர்களுக்கு இப்படி துஆ செய்ய வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யா அல்லாஹ், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி இரக்கம் காட்டினார்களோ, அன்பாக இருந்தார்களோ, பாசத்தை காட்டினார்களோ, அதே போல நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டு, நீ அவர்கள் மீது அன்பு செலுத்து என்று அல்லாஹ்விடம் கேட்பது. இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில், துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அல்லாஹ் மாற்றி தருவான். அந்த சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிறைவாக வழங்கிடுவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.